முறுமுறுப்பான மற்றும் சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா கோபி பக்கோடா செய்முறையை கீழே காணலாம். தேவையான பொருட்கள். முக்கிய பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு நடுத்தர அளவு சிறிய துண்டுகளாக நறுக்கியது, கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/4 கப் பக்கோடா மொறுமொறுப்பாக வர, சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், மசாலாக்கள்: மிளகாய்த்தூள் 1-2 டீஸ்பூன், காரத்திற்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. மற்றவை: கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி சிறிதளவு, பொடியாக நறுக்கியது, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. செய்முறை விளக்கம்: காலிஃப்ளவரை சுத்தம் செய்தல். முதலில் காலிஃப்ளவரை சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சிறிது உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் கொதித்ததும் காலிஃப்ளவர் துண்டுகளை அதில் போட்டு 2-3 நிமிடங்கள் வைத்து பின் நீரை வடித்து தனியாக எடுத்து வைக்கவும். இது காலிஃப்ளவரில் உள்ள புழுக்களை நீக்க உதவும். மாவு தயாரித்தல்: ஒரு அகலமான பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெருங்காயம், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். கலவை தயாரித்தல்: இந்த மாவுடன் வேக வைத்த காலிஃப்ளவர் துண்டுகள், நறுக்கிய கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தழை சேர்க்கவும். இப்போது மிக குறைந்த அளவு தண்ணீர் தெளித்து மாவு காலிஃப்ளவரில் ஒட்டும் அளவிற்கு கெட்டியாக பிசையவும். தண்ணீர் அதிகமாகிவிடக்கூடாது. பொரித்தல்: வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். எண்ணெய் காய்ந்ததும் மசாலாவில் கலந்த காலிஃப்ளவர் துண்டுகளை ஒவ்வொன்றாக போட்டு மிதமான தீயால் பொரிக்கவும். பரிமாறுதல்: காலிஃப்ளவர் பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் சிவந்து வந்தவுடன் எண்ணெயை வடித்து எடுக்கவும். குறிப்பு: பக்கோடா கூடுதல் மொறுமொறுப்பாக இருக்க விரும்பினால் மாவு பிசையும் போது 1 ஸ்பூன் சூடான எண்ணெயை மாவில் சேர்த்து பிசையலாம்.